விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடித் தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசனா காண்டம் 65. பரசுராமன் செய்த சபதம். தொடர்ச்சி. கார்த்தவீரியன் மிகுந்த கோபாவேசம் கொண்டு மீண்டும் 4 வகை யுத்தப் படைகளையும் வரவழைத்து அந்த காமதேனுவை கைப்பற்றும்படி கட்டளையிட்டான். அதன் பிரகாரம் 4 வகைப் படையினரும் முயலும்போது காமதேனு மீண்டும் தனது மயிரைச் சிலிர்த்தது. உடனே அதனுடைய ஒவ்வொரு மயிர்கால்களிலிருந்தும் அளவற்ற போர் வீரர்கள் எல்லாவிதமான போர்க் கருவிகளோடு தோன்றி தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என 4 விதப் படைகளாக அணிவகுத்து எதிர்க்க முன் வந்தார்கள். அதன் பிறகு இரு தரத்தினரும் கடுமையான போர் மூண்டது. காமதேவினுடைய சேனைகள் கார்த்தவீரிய ராஜனின் சேனைகளை எல்லாம் சிதறடித்து கொன்று குவித்து எங்கும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்படி செய்தன. எஞ்சிய வீரர்களெல்லாம் பயந்தோடத் தலைப்பட்டனர். அதைக் கண்டதும் அரசன், நமக்கு தோல்வியும் வரலாமோ என்று வீரத்தோடு கூவியழைத்து சங்கநாதம் புரிந்தான். பிறகு போர் வெறியோடு அவன் தன் கரத்தில் வில்லை எடுத்து காமதேனுவின் படைகளை நோக்கி எல்லைக்கு 500 பாணங்களாக பிரயோகித்தான். ஆனால் அப்பாணங்களால் சிறிதும் பாதிக்கப்படாமல் காமதேனுவின் படை வீரர்கள் அரசனின் மீது அளவற்ற பாணங்களை பொழிந்தார்கள். இவ்வாறு தன் படைகளை நாசம் செய்ததுமல்லாமல் தன் மீது அளவற்ற பாணங்களை ஏவியதால் கார்த்தவீரியன் மனம் நொந்து வலிமையும் துணிச்சலும் குன்றி குழம்பினான். இனியும் யுத்தம் செய்து காமதேனுவை கொண்டு போக இயலாது. அதற்கு பதில் சமயம் பார்த்து அந்த முனிவரையே எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தன் மனதில் வஞ்சினம் கொண்டான். அதனால் அவன் தன்னுடைய எஞ்சிய படைகளை அழைத்து கொண்டு தன் நகருக்கு திரும்பினான். தன்னிடம் தோல்வியடைந்து திரும்பிச் சென்ற அரசன் இனி திரும்பவும் இங்கு வரமாட்டான் என்று காமதேனு நினைத்து கொண்டு ஜமதகினி முனிவரிடம் விடைபெற்று தன் போர்ப்படைகளோடு சொர்க்கலோகத்திற்கு சென்றுவிட்டது. ஜமதகினி மகரிஷி முன்பு போலவே பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து கொண்டு தவத்தில் ஈடுபட்டார். இப்படியாக சில காலம் கழிந்தது. ஒரு நாள் கார்த்தவீரியராஜன் அந்த முனிவர் தவத்தில் இருக்கிற சமயமாக பார்த்து அங்கு வந்து ஒரு வாளினால் அவரை குத்தி கொன்றுவிட்டான். அக்காட்சியை முனிவரின் பத்தினியான ரேணுகை பார்த்துவிட்டாள். உடனே அவள் பதறி துடித்து மிகவும் உக்கிரமாக கொதித்தெழுந்து, அடே துரோகியே, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் மகா பாவியே, தவம் செய்வோரை கொல்வதோ தரணியாளும் மன்னரின் தனிப்பெரும் நீதி? இதனால் உன் குலத்திற்கே நாசம் தேடிக்கொண்டாயே என்று சீறினாள். அவள் மீதும் கார்த்தவீரியராஜன் ஆத்திரத்தோடு 21 பாணங்களை ஏவினாள். அக்கொடிய அம்புகளின் கொடுமையை தாங்க முடியாமல் ரிஷி பத்தினி ரேணுகை கண்களில் நீர் வெள்ளம் பொங்கி எழ அப்படியே சோர்ந்து சுழன்று பூமியில் விழுந்து விட்டாள். ஆனாலும் அவள் தன் கணவரை நினைத்து தியானம் செய்தபடியே தன் புத்திரனாகிய பரசுராமனை வரும் வரையிலும் தன் உயிரை தன் உடம்பினுள் பிடித்து வைத்திருந்தாள். அந்த சமயத்தில் பரசுராமனும் தற்செயலாக நைமிசாரண்ய வனத்தை விட்டு நீங்கி தன் தந்தையரின் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தான். அப்போது அந்த ஆசிரமத்து வட்டாரத்தில் ஆரவாரமோ சீடர் கூட்டமோ வேத முழக்கமோ வேள்வி புகையோ இல்லாமலிருப்பதை அன்னபானமில்லாத வெண்ணுரை போலவும் இமயம் இல்லாத உலகத்தைப் போலவும் பால்வெளியாகி எங்கும் சூன்யமும் பயங்கர அமைதியும் குடிகொண்டிருப்பதைக் கண்டான். உடனே இது என்ன விபரீதம், என்ன பொல்லாப்பு நேர்ந்ததோ என்று பரசுராமன் மனம் பதறி துடிதுடித்து அதிவேகமாக ஆசிரமத்தினுள் பாய்ந்து பார்த்தான். அங்கே தன் தந்தை வாளினால் வெட்டப்பட்டு
உயிர் நீங்கி கிடப்பதையும் தன் தாய் அம்புகள் குத்தி துளைக்கப்பட்டு மயங்கி விழுந்து கிடப்பதையும் கண்டு மனம் பதைத்து துடிதுடித்தான். தன் பெற்றோர்களை இந்நிலைக்கு ஆளாக்கியவர் யார் என்று நினைத்து நினைத்து மண்ணில் விழுந்து அழுது அழுது பலவாறாகவும் கதறி புரண்டான். பிறகு மூர்ச்சையாகி சித்திரம் போல் சிறிது நேரம் அசைவற்று கிடந்தான். பிறகு சுய நினைவு பெற்று எழுந்தான். பெற்றோர்களின் திருவடிகளை பல முறைகளும் தொட்டு தொட்டு கும்பிட்டு மயங்கி கிடக்கும் தன் தாயின் சிரத்தை தன் துடையின் மீது வைத்து கொண்டு துயரம் தாங்காமல் புலம்பி அழுதான். அம்மா, வாளால் வெட்டப்பட்டு என் தந்தை விழுந்து கிடக்கிறாரே, வானத்தை எட்டும் அவர்தம் வலிமை எங்கே? வறண்டு போயிற்று. அம்புகளால் துளைக்கப்பட்டு என் தன்னை மண்ணில் மயங்கி கிடக்க அவள் கற்பின் ஆற்றல்தான் எங்கே போயிற்று? ஐயோ அம்மா, உங்களுக்கு இந்த மரணாபத்து எந்த மூர்க்கனால் உண்டாயிற்று? என்னிடம் சொல்லுங்கள் என்று தன் கையினால் தாயின் முகத்தை தடவினான். தன் மகனின் குரலையும் ஸ்பரிசத்தையும் உணர்ந்த ரேணுகை மயக்கத்திலிருந்து சிறிதளவு தெளிவு பெற்றாள். அவள் தன் மைந்தனின் முகத்தை நீர்மல்கும் கண்களால் நோக்கியபடியே நடைபெற்ற விஷயங்களையெல்லாம் பலவீனமான குரலில் அவனிடம் கூறிவிட்டு, மைந்தனே, இந்த விஷயங்களை உன்னிடம் கூறும் பொருட்டுத்தான் நான் இதுவரையிலும் என் உயிரை தாங்கி இருந்தேன். இப்போதுதான் எனக்கு நிம்மதி வந்தது. மகா பாவியான அந்த கார்த்த வீரியன் எனது உடலில் 21 அம்புகளை பிரயோகித்ததால் அவனுடைய அரச வம்சத்தில் முடிசூடும் மன்னர்களை 37 தலைமுறைகளும் வதைத்து அவர்களின் உடல்களை சப்த பூமிகளிலும் புரளும்படி வீசியெறிந்து நீ வெற்றிக்கொடி நாட்டி நம் அந்தணர் குலத்தின் வீரத்தை நிலையூன்றச் செய்ய வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தியடையும் என்று உள்ளம் நைந்து கூறினாள். அம்மா, நீங்கள் சொல்லியதை நான் அதிவிரைவில் நிறைவேற்றுவேன் என்று துக்கம் மேலிட பரசுராமன் கூவினான். மகனே, இனி எனக்கும் உன் தந்தைக்கும் செய்ய வேண்டிய ஈமை கிரைகளையெல்லாம் தேத்தாத்ரீய முனிவர்களை கொண்டு நடத்தி முடி. இன்னும் சில கணங்களில் என் உயிர் பிரிந்து போய்விடும். அதற்கு முன்பு உன்னை பார்த்து பேசியதே நான் செய்த பெரும் பாக்கியமாகும். இனி என் கணவரின் நிழலைத் தொடர்ந்து நானும் செல்லுகின்றேன் என்று கூறிவிட்டு ரேணுகை உயிர் துறந்தாள். தன் தாய் உள்ளம் வெந்து கூறிய இறுதி வார்த்தைகளை நினைத்து கொண்டு பரசுராமன் துள்ளி எழுந்தான். கொழுந்து விட்டெரியும் பிரளயநாக்கினி போல் கோபம் தலைக்கேறி கண்கள் சிவக்க உலகையெல்லாம் அள்ளி விழுங்கி விடுவது போல் ஆத்திரம் துடிதுடிக்க உள்ளங்குமுறினான். அந்தண குலத்தினரை அரச குலத்தினன் அநீதியாக கொன்றான் என்ற பழிச்சொல்லை துடைக்க முனைந்தான். என் தாய் தந்தையரை கொன்ற மகா நீசனான கார்த்தவீரிய ராஜனின் வம்சத்தை மட்டுமல்ல, அரசன் என்று சொல்லப்படும் அனைவரையும் கொன்று குவித்து க்ஷத்திரிய குலத்தையே வேரோடு கொல்லி எறிவேன் என வீரச்சபதம் செய்தான். பிறகு அடுத்த வனத்தில் அரிய தவம் செய்து கொண்டிருந்த தேத்தாத்ரீய முனிவரை அடைந்து நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் அவரிடம் தெரிவித்து விட்டு அவரை தன் ஆசிரமத்திற்கு அழைத்து வந்து அவரால் தன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளையெல்லாம் நாள்தோறும் வேதாகம முறைப்படி நிறைவேற்றி வரலானான். இப்படியாக 4 தினங்கள் சென்றன. 5ஆம் நாள் கிரிகை நடக்கும்போது இரவு நேரத்தில் பரசுராமன் நித்திரை செய்து கொண்டிருந்த போது தன் மீது ஒரு புலி வந்து பாய்வதைப் போல் ஒரு பயங்கரமான கனவு கண்டு உடல் நடுங்க வாய் குழற அம்மா அம்மா என்று தன்னையும் அறியாமல் கூவியபடி கண் விழித்தான். கூக்குரலை கேட்டதும் அவனுடைய தாயாகிய ரேணுகையின் ஆவி இழுபட்டது. ஈமக் கிரிகைகள் முடியும் முன் தன்னை தம் மைந்தன் இடையில் கூவி அழைத்ததால் அவனிடம் வரும்படி நேர்ந்தது. ஆனால் அழகு ஒளி வீசும் தன்னுடைய முகத்தை மட்டும் ஆகாய வெளியிலிருந்து அவனுக்கு காட்டினாள். தேன்மலர் சூடிய நீண்ட கூந்தலும் ஒளிரும் நெற்றியும் குண்டலங்கள் மின்னும் காதுகளும் குமிழ்ப்பூ மூக்கும் பவழ உதடுகளும் தோன்ற
ரேணுகை அவனெதிரே முகத்தை மட்டும் காட்சியாக அளித்து நின்றாள். அந்த காட்சியை தேத்தாத்ரிய முனிவரும் கண்டார். அவர் பரசுராமனை நோக்கி, அன்புள்ளம் படைத்த பரசுராமா, உன் தாய் இறந்த 13வது தினத்தில் அவளை நீ கூப்பிடாமல் அதற்கு மத்தியிலேயே கூப்பிட்டு விட்டாய். அதனால் அவள் தனது முகத்தை மட்டும் வானவெளியில் காட்டினாள். ஆனால் குறை ஒன்றும் இல்லை. இனிமேல் நடக்க வேண்டிய கருமங்களையும் சிறப்பாக நடத்தி விட்டாயானால் உன் தாய் மற்ற அவயங்களும் பூரணமாக வரப்பெற்று இப்பூலகில் எல்லோரும் தொழுவதற்குரிய தேவதையாக திகழ்வாள் என்று கூறினார். அதை கேட்டதும் பரசுராமன் மகிழ்ச்சி அடைந்தவனாக மற்ற நாட்களில் கிரியைகளை எந்தவித குறைவுமில்லாமல் சிறப்பாக செய்து முடித்தான். அதன் பயனாக அவன் தந்தையான ஜமதகினி முனிவர் பிரம்மதேவனின் சத்தியலோகத்திற்கு போய் சேர்ந்தார். அவன் தாய் ரேணுகை தனது முழு வடிவமும் பெற்று பூலோகமெல்லாம் போற்றி வழிபடும்படியான புனித தெய்வமானாள். தன் பெற்றோர்களை கொன்றவனின் வம்சத்தையே வேருடன் களைத்தெறிவதாக சபதம் செய்திருந்த பரசுராமன் ஒரு நாள் தன் தாயை மனதில் தியானித்தான். உடனே ரேணுகை அவள் எதிரில் காட்சியளித்து, மகனே, உன் எண்ணத்தை அறிந்து கொண்டேன். அதை நிறைவேற்றும் வழியையும் உனக்குச் சொல்லுகிறேன். நீ இப்போதே திருக்கைலாயத்திற்கு சென்று விரிசடையில் பிறை சூடிய சிவபெருமானை வணங்கி அவர் பேரருளை பெற்று உன் சபதத்தை நிறைவேற்றுவாயாக என்று கூறி மறைந்தாள். பரசுராமன் அந்த கணமே கைலாசத்திற்கு புறப்பட்டு சென்று கைலாசநாதனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினாள். சிவபெருமானும் தம் கடைக்கண் பார்வையை அவன் மீது செலுத்தி சடாட்சர மந்திரத்தை ஆகம முறைப்படி அவனுக்கு உபதேசித்து, பரசுராமா, பிரம்மன் முதலான மும்மூர்த்திகளான எங்கள் மூவருக்கும் முத்தொழில் வகுத்து மூவுலகை இயக்குவதும் விநாயகரேயாகும். அந்த கணேசரே தத்துவ காரணமாகவும் தத்துவ வடிவமாகவும் தத்துவ முதலாகவும் தத்துவ முடிவாகவும் இருந்து வருபவர். அந்த விக்னேஸ்வரரை உன் மனதில் தியானித்து அவருக்குரிய இம்மகா மந்திரத்தை இடைவிடாது ஜபித்து வருவாயானால் உன் கோரிக்கை விக்கினம் ஏதுமின்றி விரைவில் நிறைவேறும் என்று உமையொரு பாகர் திருவாய் மலர்ந்தருளினார். அதை பரசுராமன் கேட்டுக்கொண்டு சிவபிரானை மீண்டும் தொழுது அங்கிருந்து விடை பெற்று சென்று மயூரம் என்கின்ற புண்ணிய தலத்தை அடைந்து அங்கு விநாயக மூர்த்தியினுடைய திருவடி தாமரைகளை பக்தி சிரத்தையோடு பூஜை செய்து சடாட்சர மந்திரத்தையும் முறைப்படி ஜபித்து ஐம்புலன்களையும் அடக்கி அரும்பெரும் தவம் செய்து வந்தான். அதனால் ஐங்கர கணபதி அருள் சுரந்து பரசு, தாமரை மலர், ஒற்றை கொம்பு, மோதகம் என்னும் இவைகளை ஏந்திய 4 திருக்கரங்களோடு பூமாலை ஏந்திய தும்பிக்கையும் விளங்க அவன் எதிரில் காட்சியளித்தார். உடனே தேவர்கள் எல்லாம் ஜய ஜய என்று வாழ்த்தொழிகள் முழங்க மலர்மாறி பொழிந்தார்கள். தன் எதிரே காட்சியளித்த கணேசரை கண்டதும் பரசுராமன் துள்ளி எழுந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக ஆத்மாக்களை ஆணவ மலங்களிலிருந்து எடுத்து ஆட்கொள்ளும் அருள் நாயகமான ஐங்கரனின் பத்ம பாதங்களை நமஸ்கரித்து பற்பல முறைகள் அவரை வலம் வந்து தேன்மழை பெய்வதைப் போல் அளவற்ற வேதாகமங்களால் அவர் மீது துதிகளை பொழிந்து பக்தி பெருக்குடன் கரம் குவித்து நின்றான். அன்பனே, உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்று விநாயகப் பெருமான் திருவாய் மலர்ந்ததும் பரசுராமர் மீண்டும் மீண்டும் அவரை தொழுது, என் பெற்றோர்களை கொன்ற அந்த கார்த்தவீரியன் வம்சத்தை மட்டுமல்ல, அரச குலத்தினர் அனைவருமே அடியோடு ஒழிந்து நான் வெற்றி வாகை சூட வேண்டும். அதற்குரிய சக்தியை அடியேனுக்கு கருணை கூர்ந்து தந்தருள வேண்டும் என்று வேண்டினான். கணபதியும் அவனிடம் அன்பு கொண்டு பிறளாத வலிமையும் பரசு ஆயுதத்தையும் அவனுக்கு தந்து பரசுராமன் என்ற பெயரோடு என்றென்றும் சிரஞ்சீவியாக இருக்கும்படியான வரத்தையும் கொடுத்தருளி மறைந்தார்.
அதன் பிறகு பரசுராமன் தன் சபதப்படி கார்த்தவீரியன் முதலான அரச குலங்களையெல்லாம் அழித்தொழித்து அவர்கள் ஆட்சி செய்து வந்த உலகங்களையெல்லாம் அந்தணர்களுக்கு பகிர்ந்தளித்து தன் சபதத்தை முடித்து மகிழ்ந்தான். பிறகு பரசுராமன் உன்னதமான தவங்கள் பல செய்து என்றும் சிரஞ்சீவியாக உலகத்தில் வழிகாட்டி வருகிறான். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.